ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. இந்த ஒன்லைனை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, அவ்வளோ அழகா இருக்கும். பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சீரீஸும் கூட. ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ரொம்பவே அன்அட்ராக்டிவா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் அழகா இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களுமே நச்சுன்னு அழகா இருக்காங்க. ஆனா நம்மள ஒருத்தவங்க கூட கண்டுக்க மாட்டானே அப்படின்னு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு அழகான பையன் மேல லவ் வருது. ஆனா அவனும் நான் அழகான பொண்ணுங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கும். ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போய் சண்டைக்கு போறாங்க. ஏமா என்ன இப்படி பெத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அம்மா சரி தங்கம், நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, இந்த ரிங்கை மட்டும் போடு, யாரை நீ லவ் பண்றியோ அவங்க கையால போட்டுக்கோ, அவனுக்கு நீ ரொம்ப அழகா தெரிவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன டகால்ட்டி வரல என்கிட்ட விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பரவாயில்ல அம்மா சொன்னது, இதையாச்சும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா உண்மையாலேயே இவங்க ரொம்ப அழகா தெரியுறாங்க ஹீரோவுக்கு. ஹீரோ அப்படியே காதல்ல விழ. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ண கடைசியில நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது இந்த ரிங்காலதான் இவ அழகா தெரியுறா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, காதலுக்கு கண்ணில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா ஹீரோயினை? இல்ல நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரா அப்படின்றதுதான் கதை. இந்த கதையை அவ்வளோ அழகா ஃபேண்டசியா ரொமான்டிக்கா ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதை பேரு தான் குயின் ஆஃப் தி ரிங்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல ஒரு அவுட்டோர் ஆடிட்டோரியத்தை தான் காட்டுறாங்க. ஸோ அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஒருத்தன் ஓடி ஒரு 4 பொண்ணுங்க முன்னாடி நிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணை பாக்குறான், பார்த்துட்டு அப்படியே பாய பொழந்துடுறான். நீ ஈவென்ட் டெஸ்க்ல நெல்லுமா அப்படின்னு சொல்றான். ஸோ அடுத்த பொண்ணை பார்த்துட்டு அவ்வளவுதான், இன்னும் வாய பொழகுறான், நீ நடுவுல நெல்லுமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அடுத்த பொண்ணை பார்க்கணுமே கரடி மூஞ்சிக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீ ஸ்டேஜ் பக்கத்துல நெல்லுமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அடுத்த பொண்ணு பார்த்தா எங்கடா ஆளக்கானோ அப்படின்னு பார்த்தா கீழே குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சொக்குலமா இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சியா மாறிடுது இவனுக்கு. சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உடனே அவன் நீயா சரி சிரிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஸோ ஹீரோயினை அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே ஒருத்தன் ஓடி வரான். ஓடி பாஸ் பாஸ் நம்ம பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டோம், அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதனால ஸ்டேஜ் ரெடி பண்றவங்க வரமாட்டாங்களா 3 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்கடா அப்படின்னு சொல்றான் இவன். ஸோ உடனே ஹீரோயினை பாக்குறான். டக்குன்னு நீ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஸோ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு ஏன் சார் சிரிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே புடிச்சு போடு. பாவம் பார்த்தா ஹீரோயினை இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ண விட்டுறான். ஸோ இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயின் யோ இரியா பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ஐடல் செலிபிரிட்டி. ஸோ அந்த பொண்ணு கேக்குறா ஹீரோ கிட்ட, எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ற, நான் ஒரு செலிபிரிட்டியா இருக்கேனே அதுக்காகவா அப்படின்னு கேக்குறா. பட் ஹீரோ சேச்சா அப்படிலாம் இல்ல அப்படின்னு தெனாவெட்டா சொல்றாரு. ஸோ அந்த பொண்ணு செம்ம கோவமா எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ இல்ல நீ கியூட்டா இருக்க ஆனா அழகா இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ செம்ம காண்டாயிடுறா இவ. என்னது நான் அழகா இல்லையா, அப்ப நான் அக்லியா இருக்கேனா, நான் அசிங்கமா இருக்கேனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. திருப்பியும் ஹீரோ சொல்றாரு நீ கியூட்டா தான் இருக்க, நான் அழகாலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ செம்ம கோவமா பாத்துட்டு இருக்கா அவ. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போனை வச்சுக்கிட்டு. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு என்னை ஸ்லாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவ கோவமா அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை. பட் இருந்தாலும் திருப்பியும் கேக்குறாரு என்ன ஸ்லாப் பண்றீ அப்படின்னு சொல்லி. ஆனா அவ மறைச்சுதான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ உடனே ஏத்தி விடுறாரு அவளை. இந்த மாதிரி நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு சொன்ன உடனே பல்லார்னு ஒண்ணு குடுக்குறா. ஸோ அப்படியே ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராரு. ஸோ வெளில வந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏண்டா ஏண்டா அவ்வளவு போய் பிரேக்கப் பண்ண, அவ எவ்வளவு ஆர்டிஸ்ட் கேர்ள் தெரியுமா, அவதான்டா இருக்கிறதுலே அழகா இருப்பா, அவ்வளவு போய் பிரேக்கப் பண்ணிட்டியடா அப்படின்னு கேட்க ஹீரோ அவளா சரி நீ மேக்கப்ப கழுவிட்டு பாரு, அவ எப்படி இருப்பா, ஆயா மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு உனக்கு புரிஞ்சிக்கவே முடியலடா, எந்த மாதிரி பொண்ணுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோ வா வா இங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. அப்பதான் தெரியுது ஹீரோ ஒரு பிளே பாயா அப்படின்னு சொல்லி.
ஸோ ஹீரோ வந்து ஸ்டேஜ் கிட்ட போறாரு. பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்க ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல. ஸோ பாக்குறாரு, ஓகே மச்சான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. சரி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு ஹீரோ. ஸோ உடனே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து செம்ம டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து பாக்குறாங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க. பாரு நான் கல்லுலாம் உடைச்சி இங்க டயர்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன், அதுங்க நின்னுக்கிட்டே காசு வாங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ உடனே வந்து நான் இங்க வந்ததே வேற மேட்ரு, ஹீரோவை பார்க்க தான் ஆக்சுவலி வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ வருவான்னு நினைச்சுதான் நான் வந்தேன், பார்த்தா அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. எழுந்தா வந்து ஒரு கட் அவுட் ஆடிட்டு இருக்கு. ஸோ உடனே அதை போய் பிடிக்கிறாங்க. அவங்களால முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோ வராருங்க. வந்த உடனே ஹீரோயின் பாக்குறாங்க. அவரும் வந்து பிடிக்கிறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா எனக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே கேக்குறாரு. ஆமா நான் உங்களை வந்து டிராயிங் கிளாஸ்ல பாத்துருக்கேன். ஓ அப்படியா, சரி டைட்டா புடி அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து ஹீரோயினை கவர் பண்றாரு ஹீரோ. ஸோ ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து தலையை கீழே குனிறாங்க, அவங்களால முடியல. ஸோ ஹீரோ வந்து மேல பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து என்ன பாரு, மேல பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே வந்து ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து என்ன பேச சொல்ற, சரி நீ வந்து பார்ட் டைம் ஜாப் பண்றியா இங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நான் பார்ட் டைமர் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் வந்து இல்ல எனக்கு இங்கதான் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து சரி சரி டைட்டா புடி அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயின் வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து இல்ல உன்னால முடியும், எனக்கு எனர்ஜி கொடுக்கறதே அழகான பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோயின் அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து சரி நான் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லுவேன், நீ அப்போ வந்து நகர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினா வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து 1 2 3 அப்படின்னு சொல்றாரு. டப்புன்னு அப்படியே நகர்றாங்க. ஹீரோ வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துடுறாரு ஹீரோயினை. ஸோ ஹீரோ மேலேயே வந்து ஹீரோயின் விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ வந்து எனக்கு ஏதோ வந்து வார்மா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஹீரோயின் கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ உன் கையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோயின் எழுந்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இந்த மாதிரி நீங்க இல்லைன்னா வந்து இது கீழே விழுந்திருக்கோம் யார் மேலேயாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து ஆமா ஆமா நானும் உங்ககிட்ட சொல்லணும், ஏன்னா அங்க பாரு அந்த பொண்ணு செத்து போயிருப்பா, இவ்வளவு நேரத்துக்கு இது மேல விழுந்து அவ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கால, ஆனா அவ மேல விழுந்து செத்து இருந்தா நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பேன், இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அவங்களுக்காக தான் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா பாரு அவ எவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டானா ரொம்ப கஷ்டம் இல்ல, நான் வேற அவங்ககிட்ட பேசணும்லாம் நினைச்சேன், அதனாலதான் ஓகே தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ அழுதாலும் யாரும் கண்டுக்க போறது இல்ல, நம்ம அசிங்கமா இருக்கும், யாருக்குமே பிடிக்காது நம்மள, நம்ம அழுதா மட்டும் என்ன அவங்க என்ன பார்க்கவா போறாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மனசு தேத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து எங்கேயோ வெளியே போறாங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கிட்ட நீ போற வழியில தானே அவ போறா, அவளை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவன் வந்து அவளா தனியாவே போய்ப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயின் வந்து இதை கேட்டுடுறாங்க. உடனே நான் கிளம்புறேன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் அப்படியே மழையில நடந்து போறாங்க. ஸோ அப்போ வந்து அழகான பொண்ணுங்களை மட்டும்தான் பிடிக்கும் எல்லாருக்கும், அசிங்கமா தான் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. ஸோ அப்போ வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபோட்டோ வந்து அவங்களே ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க அழகா, நான் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே ஹீரோயின் வந்து அழகான விஷயம்தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க டிராயிங் கிளாஸ்க்கு போகிறாங்க. போனால் ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவர் சீட்டில். ஸோ உடனே ஹீரோயின் போய் இது ஏன் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பாங்க ஹீரோவை. ஸோ உடனே ஹீரோ வந்து லைட்டாக தள்ளி உட்கார்றாரு. ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பக்கத்தில். ஸோ ஹீரோயின் லைட்டாக ஷாக் ஆயிடுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க ஹீரோவை. ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஸோ உடனே வந்து இல்லை இப்படி உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. வந்து ஓகே நீங்கள்
இன்னைக்கு ஒரு டிராயிங் வரைய போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உடனே ஹீரோயின் வந்து இல்லை நீங்கள் எழுந்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து அப்படியே ஊதுறாரு. என்ன ஆல்கோஹால் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு என்னது காலங்காத்தாலே குடிச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் அதான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ப்ரொஃபஸர் வந்து ஓகேப்பா எல்லாரும் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டக்குன்னு வந்து ஹீரோ வந்து எழுந்துட்டு நல்லா ட்ராயிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷர்ட்டை கழட்டிடுறாரு. எல்லாரும் வாவ் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ உடனே ஹீரோ போய் அந்த இடத்துல உட்கார்றாரு. ஒரு மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அவர் தான் வந்து மாடல். ஸோ அவரை தான் வரையணும். ஸோ ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ அவ்வளோ அழகாக இருக்காரு ஷர்ட் இல்லாமல். ஸோ வந்து எல்லாரும் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க வாயை பொழந்து. ஸோ அப்படியே வந்து ட்ரா பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அந்த டிராயிங்கையே. ஸோ உடனே ஹீரோ வந்து வாவ் செம்ம அழகா இருக்கு, செம்மையா வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினுக்கு இங்க வந்து லப்பு டப்பு ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹீரோயின் மனசுக்குள்ள அழகான பொருள் என்னைக்குமே அழகுதான் இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ உடனே ரியாலிட்டிக்கு வராங்க. பார்த்தா கையில கத்தி வச்சு நின்றுட்டு இருக்காங்க அந்த டிராயிங் முன்னாடி. ஹிரா என்னடா சொன்ன, அந்த பொண்ணு அழகா இருக்காளா, அவளை நான் சேவ் பண்ணனா, ஹிரா உன்னை இன்னைக்கு கட் பண்ணாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வைத்துக்கிட்ட போறாங்க. கட் பண்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பட் அவங்களால கட் பண்ண முடியல. இது எல்லாமே எங்க அம்மாவால தான், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்படியே அவங்க வீட்டு பின்னாடி போய் பாக்குறாங்க ஹீரோயின். பார்த்தா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. ஸோ கையில வர கத்தி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்னமா கத்தி அப்படின்னு கேக்குறாரு. என்ன நான் வந்து என்னையே கொன்றுவேன்னு நினைக்கிறீங்களா இந்த கத்தியை வச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பா என்னம்மா அப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே அவங்க அம்மா கத்தி எதுக்கு எடுத்த, கிச்சன்ல என்ன வேலை செய்ய போறியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்படுறாங்க. ஏமா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், எனக்கு மரியாதையா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ உடனே அவங்க அம்மா வந்து எங்க அவதான் காசு கேட்கறாள்ங்க, கொடுங்க, என் கிட்னியை வித்து அவளுக்கு கொடுங்க காசை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் செம்ம காண்டாகி ஏன் அப்படி பண்றீங்க, உனக்கு மட்டும் அப்பா எவ்வளவு அழகா இருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஆனா நானு பாரு எப்படி இருக்கேன், எனக்கு எவனும் மதிக்க விட மாட்டான், நான் எவ்வளவு அசிங்கமா இருக்கேன் தெரியுமா, எனக்கு தான் தெரியும் அந்த வலி அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயின் அம்மா வந்து சரி உன் பிரச்சனைய சால்வ் பண்றேன் நான், ஈவினிங் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஸோ அப்படியே திரும்பி ஹீரோயினை பாக்குறாங்க. அம்மா இதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்து ரிங்க பாக்குறாங்க, கையில ரிங்க. ஸோ அப்படியே வந்து கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க போல. ஸோ அவங்க வந்து கேக்குறாங்க எனக்கு ஒர்க் தாங்க, நான் பார்ட் டைம் ஜாப் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் வந்து ஓகேம்மா அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. ஸோ பார்த்தா வந்து அங்கே வேலை கிடைக்கிற மாதிரியே தெரில. ஸோ உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். வந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து நான் இங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து பாத்தியா இங்கே ரூல்ஸ் பாரு, அழகான பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வேலை, உனக்குலாம் சத்தியமாக கிடைக்காது இந்த வேலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ செம்ம காண்டாயிடுறாங்க ஹீரோயினை. ஸோ அப்படியே கோவமாக உள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அவன் மெசேஜ் பண்ணா பாரிஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்படியா சரி சரி நம்ம பாரிஸ் போய் பேசாம செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு பார்ட் டைம் ஜாபே கிடைக்கல, இதுல வேற பாரிஸ்க்கு போய் செட்டில் ஆகணும், மூஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒரு ஸ்நாக்ஸை பாக்குறாங்க. பார்த்தா அது காலியே இருக்கு. பட் பாவீங்களா எல்லாத்தையும் தூவிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ பார்த்தா இவன் வந்து அந்த ஸ்நாக்ஸை ஒன்னு எடுத்து வெளில காட்டுறான். ஸோ ஹீரோயின் வந்து செம்மடா சூப்பர்ரா குர்ரா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்குள்ள அவன் வந்து வாயில வச்சு கடிச்சிடுறான். பாவி டே குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடனே அவன் வந்து நான் எனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொன்ன உடனே இன்னொன்னு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினும் அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் ஏன்டா அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு அவ வந்து ஒரு ஐடியல், சரி ஏன் இந்த பொண்ணுங்கெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு என்னை பார்த்த உடனே லவ்ல விழாம இருக்கிற பொண்ணுதான் பிடிக்கும், அதுவும் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ உடனே இவர் வந்து அப்படியா சரி அந்த மாதிரி ஏதாச்சும் பொண்ணை பார்த்திருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாரு.
ஆமா நான் பார்த்துருக்கேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே இவன் வந்து சரி அந்த பொண்ணை வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சானா இவ தான் மாடல், என் ஃபேஷன் ஷோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் அவளுக்கு போட்டு விடுவேன், கண்டிப்பாக அவளை நான் விடவே மாட்டேன் பார்த்தேன்னா அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் ஒரு குடோன் மாதிரி இருக்கு அங்கே உட்கார வைக்கிறாங்க ஆப்போசிட்டில். இப்போ பாரு இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அது நல்லா கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோனை வந்து ஓ அப்படியா சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாரு நம்ம வந்து ஜென்ரேஷனாக இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், ஷாக் ஆயிடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து என்ன ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடைச்சி வாயை மூட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பாரு இந்த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து என்னது இது ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா பாக்குறாங்க. ஸோ உடனே இதை பாரு நான் வந்து அழகா தெரியறதுக்கு காரணமே இந்த ரிங்கு தான். ஸோ இந்த ரிங்கை போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் யார் நீ வந்து லவ் பண்றியோ அவனுக்கு நீ ரொம்ப அழகா தெரிவ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஓ அப்படியா சரி ஓகே, இந்த கதையெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எழுஞ்சி போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினே உள்ள வராங்க. உள்ள வந்து உட்கார்றாங்க. என்ன சொல்ற, உண்மையாதானா? இந்த கதையை நான் நம்பலாமா இல்ல சும்மா போய் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆல்பத்தை வைக்கிறாங்க. பார்த்தா அவங்க தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ண ஆல்பம் போல. ஸோ அதை வந்து காட்டுறாங்க. பாரு இதுல பாரு உங்க பாட்டி எப்படி இருக்காங்க, ஆனா பாரு தாத்தா எப்படி இருக்காரு அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் வந்து தாத்தாங்க அழகா இருக்காங்க, ஆனா பாட்டிங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க அழகுல. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஆமா பாட்டிங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கம்மியா இருக்காங்க அழகுல, எப்படி தாத்தா மட்டும் இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ரிங். இந்த ரிங்கை வந்து யார் போட்டு விடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப அழகா தெரியும். அதனாலதான் வந்து இவங்களுக்குலாம் வந்து அழகான தாத்தாங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் அப்பா கிடைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீயும் வந்து இந்த ரிங்கை போட்டுதான் ஏமாத்திட்டு இருக்கியா எங்க அப்பாவை அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க அவங்க அம்மா வந்து ஆமா அப்பா வந்து என்னை பார்த்துட்டு எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நான் டஃப் கொடுப்பேன்னு சொல்லுவாரு, அவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு என்னது நீ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் டஃப் கொடுப்பியா, இந்த மூஞ்சா கடவுளே, இல்ல நீ போய் சொல்ற, இல்ல அப்பா அப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, இல்ல அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. ஸோ உடனே டக்குன்னு உட்கார்ந்துட்டு உண்மையாதான் சொல்றியாமா, இந்த ரிங்கை நான் யார் லவ் பண்றேனோ அவன் கையால போட்டு அவனுக்கு அழகா தெரியவேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இந்த ரிங்கை நீ அவன் கையால போட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அழகா தெரிவ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் கையால எப்படி நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் வந்து கிளாஸ் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி அவன் கையால நான் அந்த ரிங்கை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போறாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு தெரியுதுல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு இல்ல நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றது இல்ல, அதுவும் பொண்ணுங்களுக்குலாம் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயின் வந்து இல்ல என் கூட இன்னொரு பொண்ணு வரா, அது ரொம்ப அழகா இருப்பா, பேசூசிக்கே வந்து டஃப் கொடுப்பா, அப்புறம் அவளோட லிப்ஸ் அவளோட ஐஸ் அவளுடைய அவளுடைய பாடியே சும்மா வேற லெவல்ல இருக்கும், அவ என் கூட வரா, அதனாலதான் அவன்கிட்ட கேட்டேன், அவ அவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவோட ஆசையை அப்படியே கிளப்பி விடுறாங்க. ஹீரோவும் வந்து ஓ அப்படியா சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பார்த்தா வந்து இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த பையன் தாண்டி அந்த ஐடுல வந்து பிரேக்கப் பண்ணது அவன் தான், பாரு இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்து
உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, எப்பதான் அந்த பொண்ணு வருவா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் வந்து 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. அவளா 10 நிமிஷத்துல வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோ வந்து இது பாரு, நீ மட்டும் பொய் சொல்றன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்றாரு. சோ ஹீரோயின் வந்து நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஜு பேக் டீ ஏதோ சம்திங் அதை எடுத்து வந்து சோஜு பாட்டிலுக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு பாரு, இதை நான் உனக்கு ஊத்துறேன், ஆனா வந்து நீ இதுல லவ்ல விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே ஹீரோ வந்து அப்படியே கிளாஸை குடுக்குறாரு, அவங்கள வந்து ஊத்துறாங்க. சோ அதை குடிச்சிட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வாங்கி குடிக்கிறாரு. சோ ஒரு 2 குடிச்சிட்டு, ஆமா நீ எதுக்கு வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோயின் வந்து, அதுவா என் ஏஜென்சி அனுப்பிச்சு நான் அப்படியே வேலை செஞ்சேன். அப்படியா, சரி ஓகே, எவ்வளவு $, குத்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுவா 30 தான் குத்தாங்க. ஓ 30 தான் குத்தாங்களா, அதுக்கா நீ அவ்வளவு வேலை செஞ்ச, அதெல்லாம் பொண்ணுங்க செய்யற வேலையா அப்படின்னு கேக்குறாரு. சோ ஹீரோயின் வந்து, நான் என்ன பண்றது, எப்பவுமே எனக்கு பேக் ஸ்டேஜ் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோ வந்து, என்ன பேக் ஸ்டேஜா, ஆமா என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்க முடியும், உங்கள மாதிரி இருக்கவங்க எல்லாம் முன்னாடி இருப்பாங்க, பட் எனக்கு எப்பவுமே பேக் ஸ்டேஜ் தான், என்ன பண்றது, அதுதான் எழுதி வச்சிருக்க விதி, அழகா இருக்கவங்க தான் முன்னாடி, அழகா இல்லாதவங்க எல்லாம் பின்னாடி தானே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி. இதோ பாரு, உண்மையெல்லாம் சொல்லி உன் மேல எனக்கு சிம்பத்தி ஏதாச்சும் வந்துட போகுது, அப்படி வராது, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து, பரவாயில்ல நீ என் மேல சிம்பத்தி படலனாலும் பரவாயில்ல, இனிமேட்ல இருந்து நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்து டிஸப்பியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே ஹீரோ வந்து, என்னது டிஸப்பியர் ஆக போறியா, ஆமா நான் டிஸப்பியர் ஆக போறேன், எப்படி, அது வந்து ஒரு மேஜிக், என்ன மேஜிக் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இந்த ரிங்கை என் கையில போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல போட்டு விட அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். சோ ஹீரோவும் வந்து அதை வாங்கி அப்படியே போடுறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸா இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ரிங்க போட்டு நர்வஸா இருக்காங்க. சோ ஹீரோ வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லா விஷயமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த ரிங்ல இருந்து ஒரு மாதிரி மேஜிக்கலா ஒரு பறந்து வருது. ஹீரோயின் வந்து அப்படியே மேல பறக்குறாங்க. சோ அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வேற ஒரு ஃபேஸ் தெரியுது. ஹீரோ வந்து அப்படியே பாக்குறாரு, என்ன இவ்வளவு அழகான ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஹேங் ஓவர் ஆயிடுறாரு. சோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ வந்து காலேஜுக்கு வர்றாரு. இன்னமும் போதை தெரியல போல, அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காரு. சோ உடனே வந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பாக்குறாரு, நேற்று நைட் என்னாச்சு, ஒரு அழகான பொண்ணை பார்த்தோமே நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாரு. அப்படியே இங்க ஹீரோயினை தான் காட்டாங்க. ஹீரோயின் வந்து கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு இருக்காங்க, என் மூஞ்சி மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி. சோ உடனே அவங்க அம்மா வந்து, எரும மாடு ஒழுங்கா நில்று, ஏன்டி கூன் போட்ட மாதிரி நிக்கிற அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, 20 வருஷமா நான் இப்படிதான் நின்றுட்டு இருக்கேன், ஒரே நைட்ல மாத்த முடியுமா என்ன, அம்மா உண்மையா என் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்குமாமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா, பாரு நீ உன் ஃபேஸை எரேஸ் பண்ணிடு, ஒரு அழகான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைய வச்சு ஒரு அனிமேஷன்லாம் வரைகிறாங்க. ஹீரோயினா வந்து, என்னால சத்தியமா என்ன அழகா இமேஜினே பண்ண முடியலமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவங்க அம்மா, பாரு ஸ்ட்ராங் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டைய வச்சு அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து, ஐயோ வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சோ உடனே ஓகே ஓகே ஸ்ட்ராங், கண்டிப்பா அவன் உன்னை பாப்பான், அழகாதான் இருப்ப, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து அனுப்புறாங்க. சோ ஹீரோயினும் காலேஜுக்கு போறாங்க. போகும்போதே, நான் அழகா இருப்பேன்னா, நான் தான் உலகத்திலே அழகு, நான் தான் உலகத்திலே அழகு அப்படின்னா சொல்லிக்கிட்டே கிளாஸ்க்குள்ள போறாங்க. ஹீரோ வந்து மாடலா இருக்காரு. சோ அப்படியே இவங்க நிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மட்டும் வேற மாதிரி தெரியுது, அவ்வளவு அழகா தெரியுறாங்க ஹீரோயின். சோ அப்படியே ஹேரை ஃபிளிப் பண்ற மாதிரி, அப்படியே கண்ணடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஹீரோ ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுறாரு. சோ ஹீரோயின் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஃபோர்ஸ் கொடுத்துட்டு, இப்ப நிக்கலாமா இப்படி நிக்கலாமா, ஐயோ என்ன பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன்ஃபியூஷன்லயே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல நடந்து போயிடுறாரு அவங்களை தாண்டி. ஹீரோயின் வந்து, ஒருவேளை ரிங்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. ஸோ ஹீரோ அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பாக்குறாங்க, ரிங்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஹீரோ பார்த்துட்டு,
என்ன உன் பேர் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவங்க பேர் ஒட்டி இருக்கு அந்த ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி இருக்கும்ல, அது எதுக்கு யூஸ் பண்றோன்னு தெரியாது, இன்ஜினியரிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம், டிராயிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து பாக்குறாரு, பார்த்தா ஹீரோயினோட பேர் போட்டிருக்கு. ஓ இதுதான் உன் பேரா, சரி பார்க்கலாம், நீ எப்படி நான் அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. ஸோ போயிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறாரு, ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, 6 monthsக்கு முன்னாடி வந்து ஹீரோ பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ அந்த பொண்ணு தான். ஏன் அப்படின்னா ஹீரோவோட மனசுல வந்து அந்த பொண்ணு தான் வந்து நல்லா ஆழமா பதிஞ்சிருக்கா, அவளோட ஃபேஸ் தான் வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி கூட சொல்லலாமே. ஸோ அதனாலதான் வந்து ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு மாதிரி தெரியுறாங்க ஹீரோக்கு. ஸோ இதை போய் சொல்றாரு ஹீரோ, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை நான் பார்த்தேன்டா, எனக்கு கண்டுக்க கூட இல்லடா, ரொம்ப அசிங்கப்பத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு கிட்ட. என்னது இந்த மூஞ்ச ஞாபகம் இல்லையா, ஆறா அவளுக்கு நான் பே பேக் பண்ண போறேன், என் ஃபேஷன் ஷோக்கு அவதான் மாடல், பார்க்கலாம் அவ எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கேக்குறாங்க என்னடி வச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்னாவது அவன் என் பேர் மொத்தம் தான் கேட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். உடனே அவங்க அம்மா வந்து சூப்பர் வேற லெவலு, இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் மூஞ்சி தொங்கி போயிருக்கு. உடனே வந்து அவங்க அப்பா சவுண்டு கேக்குது, நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. உடனே ரிங்க குடி அப்படின்னு சொல்லி கழட்டி அவங்க மாட்டிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கொஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, சே என் கண்ணில் ஆசிட் ஊத்தி கழுவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் வந்து காலேஜ்ல ஒரு போர்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃபேஷன் ஷோ வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்னது ஃபேஷன் ஷோவா, அப்போ இதுல வின் பண்றவங்க பாரிஸ் போலாமா அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்போ நான் பாரிஸ் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். வந்து என்ன நீ இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுற அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து, ஓ அப்படியா, எப்படி தெரியுற, இவ்வளவு அழகா தெரியுற, சொல்ல எனக்காக அப்படின்னு சொல்றாங்க. அவனும் பார்த்துட்டு, நீ வந்து ஐயோ சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன், நீ கேவலமா அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோயின் செம்ம காண்டா இப்ப அடிக்கிறாங்க, டி ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினா வந்து பயபுல்ல எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் தரான் போல, இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க அவனை, அதுல ஒன்னும் இல்ல கீழே போட்டுரு, ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ஒண்ணு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். அதுல டி இங்க சூரியன் இருக்குடா, ஆனாலும் உங்க மேல இடி பண்ணும் நான் வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து மேல வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு மாதிரி தெரியுறாங்க ஹீரோயின். ஸோ அதனால வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்காக. ஸோ அந்த பொண்ணும் வரா, வந்து சொல்லுங்க சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்றா. சார் எல்லாம் கூப்பிடாத, உனக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான், நான் என்ன உங்க கிளாஸ்ல நான் மாடலா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. ஸோ டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோனை கை காமிச்சு, உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவ்வளவு வந்து தெரியும், நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே வந்து என்ன டைப் அவளுக்கு என்ன மாதிரியான பர்சன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஸோ இவ வந்து அவளுக்கு எல்லா டைப்புமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோயின் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு கேக்குறாரு. அவளா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே இவ கேக்குறா, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க, ஒருவேளை வந்து அவங்க வீட்டுல போய் எப்படி சோயாபீன்ஸ் பேஸ்ட் பண்ணணும்னு கத்துக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோ வந்து என்னது சோயாபீன்ஸ் பேஸ்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து செம்மையா பண்ணுவாங்க, பாரம்பரியமா வந்து இந்த சோயாபீன்ஸ் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் கூட வந்திருக்கு, அண்ட் அவங்க டிவிலலாம் கூட வந்திருக்காங்க இதுக்காக அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து ஹீரோக்கு தெரியுது, ஓ இவங்க வந்து சோயாபீன்ஸ் பேஸ்ட் வந்து பாரம்பரியமா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து இந்த அவளோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாரு. இவ ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா வந்து ஹீரோயின் நம்பரை யாருமே கேட்க மாட்டாங்க, எப்பறம் இவன் கேட்கறான், அதுவும் அழகா இருக்கான், இவன் போய் கேட்கறானே அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோவுக்கு தெரியறதோ வேற முகம், பட் இவளுக்கு தெரியல அது. ஸோ கட் பண்ணா வந்து ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்லயே வந்து ஹீரோ வராரு. 2 பேரும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. ஏன்னா வந்து ஹீரோக்கு தெரியறது வேற ஃபேஸ். ஆனா ஹீரோயினுக்கு ஒரு பயம், நான் எப்படி தெரியறேன்னு தெரியலையே அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா
அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து அப்படியே மறைச்சிக்கிட்டே வர்றாரு ஹீரோ. ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு எதுக்கு அவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம கிட்ட பேசுவானோ, பேசிதான் தொலையண்டா, வாயில என்ன கொழுக்கட்டையாடா வச்சிருக்க, பேசினா என்ன குறைச்ச உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து எதுக்கு இவன் என்னை வந்து அவாய்ட் பண்றா, என்ன ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து இதை விட இன்னும் அதிகமா அழகா இருக்கணுமோ, நான் எங்க போறது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆப்போசிட்ல நினைக்க, பட் ஹீரோ வந்து எப்படியாச்சும் இவகிட்ட பேசணும், ஆனா இவளா பேசுறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆப்போசிட்ல போக 2 பேருமே வேற வேற நினைச்சுக்கிட்டே போறாங்க ஆப்போசிட்ல அப்படியே கிராஸ் பண்ணி. ஹீரோயின் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கால் பண்றாரு ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் வந்து என்னடா இது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து என்ன பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அதை பாருங்க எனக்கு லோன் எல்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் எனக்கு லேண்ட் எந்த கர்மமும் வேண்டாம், போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து ஏய் என் மூஞ்சிதான் உனக்கு ஞாபகம் இல்லை, அட்லீஸ்ட் என் வாய்ஸ் கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறாங்க, என்னது ஹீரோவா அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ வந்து இதோ பாரு நான் உங்ககிட்ட பேசணும், வெயிட் பண்ணு, நானாலாம் எந்த பொண்ணுக்கும் கால் பண்ணது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினுக்கு லைட்டா நர்வஸ் ஆகுது. ஏன்னா பஸ் வேற நின்றுட்டு இருக்கு, அவங்க அம்மா வேற வந்து 6 மணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிங் வந்து அவங்க போடணும்ல, அப்பதான் வந்து அவங்க அப்பா பார்த்தாருன்னா அவங்க வந்து வேற மாதிரி தெரிவாங்க. ஸோ இதனால ஹீரோயின் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம. ஸோ உடனே பஸ் வந்து நிக்குது. ஐயோ இந்த பஸ் விட்டா 1 hour ஆகும் இன்னொரு பஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஸோ உடனே ஹீரோ வந்து என்னது பஸ்ஸுக்காக என்ன ரிஜெக்ட் பண்றியா, அது பாரு 5 minutes ஆச்சும் வெயிட் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸா நின்றுட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் வந்து என்னமா உள்ள ஏறியா இல்லையா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது உள்ள போறியா, ஏய் என்னடி உள்ள போறியா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காரு. ஸோ அப்படியே காலம் கட் ஆயிடுது. என்னடா மச்சான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேக்குறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்காரு எதுவுமே சொல்லாம. ஸோ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறாங்க, ஓடி போய் இந்தாமா ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்க குடுக்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் வாங்கி போட்டுக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்துடுறாரு உள்ள. ஸோ அவங்க அப்பாவை பார்த்து எப்பா என்னப்பா முதல் ரொமான்ஸ் பண்றதை நிறுத்துப்பா, எனக்கு செம்ம காண்டாவுது, ஏன்பா நீ ஏன்பா வீட்டுக்கு கரெக்டா டைமிங்க்கு வந்துடுற, ஏதாவது பிசினஸ் ட்ரிப்பு யாராவது கூட போய் சோஜு குடிக்க வேண்டியது தானே, ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ ஹீரோனோட அப்பா அம்மா வந்து அப்படியே ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு பேப்பர் வருது, அதை ஓப்பன் பண்ணி பாக்குறான். காஃபி குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பேப்பர்ல. ஸோ பார்த்தா ஹீரோ தான் வெளில நின்றுட்டு இருக்காரு. இந்த காஃபி அப்படின்னு சொல்லி காஃபி டீனை கொடுக்குறாரு. ஸோ அவனும் வாங்கிக்கிறான். ஒரு பையன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான் இவன். என் பொண்ணு கிட்ட இருந்தா வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. இல்ல நிறைய வந்திருக்கு, பட் ஒரு பையன் கிட்ட இருந்து வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நீயும் மொனாஹி, ஆக்சுவலி வந்து ஹீரோயின் பேரு, ஹீரோயினும் நீயும் வந்து டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவர் வந்து குடிக்கிற காஃபியை கீழே துப்பிடுறாரு. ஸோ உடனே அவன் கேட்கறான் அந்த மாதிரி வந்து எதுக்கு நீ கேட்குற, ஹீரோயினை பத்தி எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ உடனே ஹீரோ வந்து இல்ல நான் வந்து அவளை லவ் பண்றேன், எனக்கு ரொம்ப அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து எதுக்கு வந்து உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறான். ஸோ ஹீரோ வந்து அவர் ரொம்ப அழகா இருக்கா, அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் தெரியும் உனக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா, பட் இருந்தாலும் வந்து நீ அவளை லவ் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ உனக்கு சமக்கம் வந்து டக்குன்னு வந்து அப்படியே காலரை பிடிக்கிறாரு. பாரு அவ ரொம்ப வீக்கு, வேணா அவ ஸ்ட்ராங்கா தெரியலாம் வெளியே, பட் இருந்தா அவ ரொம்ப வீக்கு, ரொம்ப சென்சிட்டிவ், அவ கூட விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோ வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ வந்து அவளை லவ் பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவன் அப்படியே ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கண்டிப்பா தெரியும் ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி லவ் சொல்லாம இருக்கு, நம்மளாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா உன்னையும் பிடிக்காது, உனக்கு தான் தைரியமே இல்லையே அவகிட்ட லவ் சொல்ல அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே வந்து அப்படியே கையை எடுத்துடுறாரு. சரிப்பா அடுத்த லெட்டர் உனக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வரட்டும், நான் வேண்டிக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படி போறாரு அங்க இருந்து. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வராங்க, வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே பாக்குறாங்க ரிங்க, நான் தாண்ட கெத்து அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து வராங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இல்லை, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோயின் வந்து அடக்க முடியாம எமோஷன்ஸ் யானும் பேசணும் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஸோ பார்த்தா வந்து 2 பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேக்குறாரு, என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி. இதுல என்ன இருக்கு, நல்லா தானே இருக்கு. இல்ல இந்த மாதிரிலாம் போட்டா பசங்களுக்கு பிடிக்காது, சோ அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு ஃபுல்லா கவர் ஆயிருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே வந்து ஒரு ஷாப் முன்னாடி நிக்கிறாங்க, அங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு. சோ ஹீரோ பார்த்துட்டு இன்னைக்கு இதை ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பார்த்தா வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டாரு போல. சோ வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஐயோ கடவுளே, இந்த ட்ரெஸ் வேற செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்து எவ்வளவு நேரம் வெளியவா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சோ ஹீரோயின் வந்து அப்படி தலைய மட்டும் வெளியே விட்டு நான் அழகா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. சோ வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ பிளாட் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியறது வேற ஒரு முகம். ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி. சோ ஹீரோ வந்து உலகத்திலே இந்த மாதிரி அழகா வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ 2 பேரும் அப்படியே வந்து அந்த ஷாப்பை விட்டு வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வரா. ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐயோ வராதடி, போடி போடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. பட் அவ வந்து அப்படியே வந்து நிக்கிறா. ஹாய் சீனியர் அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே ஐயோ இந்த பொண்ணுகிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு பொறுமையா சொல்றா. உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு கேட்டுருது, நான் அவன்கிட்ட பேச வரல அப்படின்னு சொல்றா இவ. ஸோ டக்குன்னு வந்து நீ எப்படி திரும்ப இருக்க, ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லை, மூட்டு போயிரு, இல்லைன்னா அதாவது அடிச்சிட போறேன் தூக்கி அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே வந்து வாங்க நம்ம போகலாம், நம்ம வாழ்க்கையில கொளுத்தி போறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை கூட்டு போயிடுறா ஹீரோயின். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட்டர் வந்து திருப்பி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட தான் கேட்கிறாரு. பட் ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், உன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு படிப்பா, அவ கூட தான் வந்தேன், ஆனா இப்ப நான் அவளை பாக்குறதே இல்லை, அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஹீரோயின் வந்து அடா பாவி, என்ன பத்தி என்கிட்டே கேக்குறியடா, அவளா அவ வந்து அவ டிராப் அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே அப்படியா டிராப் அவுட் ஆயிட்டாளா, அதனாலதான் டிசப்பேர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தாளா, ஆமா அவ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவ பேரா, ஐயோ என் பேரு என்கிட்டே கேக்குறானே, அவ பேரு கங்மிஜு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து கங்மிஜுவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோயின் வந்து இதோ பாரு, அவளை பத்தி தயவு செய்து திரும்பவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஸோ ஹீரோயின் வந்து இல்ல எனக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து எதுக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினே வந்து ஹீரோயினை பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியறது வேற ஃபேஸு. ஸோ அதனால வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இல்லை எனக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது, ஏன்னா வந்து அவ வந்து ஒரு கோழை, அவ வந்து அக்லியா இருப்பான், நல்லாவே இருக்க மாட்டா பாக்குறதுக்கு, அவ அந்த ஃபேஸை வச்சிருக்கா, எப்படிதான் அப்படி வச்சிருக்காளோ தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் லவ்வ வந்து கிவ் அப் பண்றுவா, எல்லாருக்கும் வந்து ஆனஸ்டா இருக்கேன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதனால எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி சோகமா சொல்றாங்க. ஹீரோ வந்து என்ன நீ இப்படி பேசுற, நீ அழகா இருக்குன்றதால எல்லாரையும் வந்து இப்படிதான் குறைச்சு பேசுவியா, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி இப்படிலாம் பேசலாம், ஸோ அவளை எவ்வளோ ஒர்க் பண்ணுவா தெரியுமா, அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவா தெரியுமா, அவள்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் அவளை பத்தி, ஆனால் நீ ஏன் இப்படி பேசுற அவளை பத்தி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஸோ ஹீரோயின் வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு அழகான பொண்ணுங்க தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா எனக்கு அழகான பொண்ணுங்க தான் பிடிக்கும், இருந்தாலும் அவ எவ்வளோ ட்ரை பண்றா தெரியுமா, அவ எவ்வளோ நல்லா பேசுவா, ஆனா அவளை போய் நீ வந்து இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டக்குன்னு இதோ பாரு உனக்கு என்ன தெரியும், அந்த ஃபேஸ் வச்சுக்கிட்டு எவ்வளவு அவ கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு வந்து கால் வருது. அதை பார்த்துட்டு சரி நாங்க வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்படியே ஜன்னல் சீட்ல சாஞ்சுக்கிட்டு யாரை ஜட்ஜ் பண்றதுன்னே வந்து தெரியல, அவன் போய் என்ன ஜட்ஜ் பண்றான்,
என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாரு ஹீரோ கிட்ட, என்ன அவன் மாடலா இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி. சோ ஹீரோ வந்து எதுவுமே சொல்லல. டக்குன்னு வந்து எப்படா அவகிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை தேடுறாரு, அந்த லொகேஷன் இந்த மாதிரி வந்து சோயாபீன்ஸ் பண்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதை தேடி உடனே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ அங்க போறாரு. போனா ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, ஐயோ இவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு, அம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இந்த ரிங்கு தாமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அடியே அப்பா இருக்காரு, நான் ரிங் இல்லாம இருந்தா அவர் என்னடி பண்ணுவாரு என்ன பாத்துட்டு அப்படின்னு உடனே, இல்லம்மா ப்ளீஸ்மா ஒரு 3 நிமிஷமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி குத்தாடி வாங்கிடுறாங்க. சோ ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னப்பா நீ வந்து கத்துக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படி வந்து அந்த சோயாபீன்ஸ் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோவும் வந்து அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஸோ ஹீரோ வந்து இல்லைங்க நான் அவங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்கத பாக்குறாரு. ஆக்சுவலி இவருக்கு தெரியறதோ வேற ஃபேஸ். அதை பார்த்துட்டு வாவ் இவ்வளவு அழகா இருக்கா, ஆமா அங்கிள் நானும் இங்க கத்துக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பார்த்தா வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு, அப்படியே கண்ணை கூட எடுக்காம. ஸோ ஹீரோயினும் அப்படியே பாக்குறாங்க. டக்குன்னு அப்படியே பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. எதுக்கு இங்க வந்த, எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன ஷேப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவா ஆர்ட் ஷேப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஹீரோயின் வந்து அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்து பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ வந்து மேல் உலகத்துக்கே போயிடுறாரு. சோ கொஞ்ச நேரத்துல டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. சோ அப்படியே ஹீரோ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு வந்து ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. வந்து ஆமா உங்க அம்மா எங்க போனாங்க, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து போறாங்க. ஓடி போய் அம்மா இந்தம்மா ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப நர்வஸா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஏன்டி இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை மாட்டிக்கிட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வந்து எப்பா என்னப்பா இந்த ட்ரெஸ் ரொம்ப மோசமா இருக்குப்பா, அப்படியே வேர்வை அங்கங்க ஊத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ வராரு உள்ள. இவங்க வந்து போனை நோண்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வர்றத பார்க்கவே இல்லை. ஹீரோ பார்த்துட்டு ஹேய் நீ கங்மிசோ தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அல்ல போச்சு, மொத்த பிளானும் போச்சு, முடிஞ்சிருச்சுடா சோழி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து நான் நினைக்கிற மாதிரி நீ இங்க பார்ட் டைம் ஜாப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. உடனே ஹீரோயின் வந்து அப்பாடா இவனே ரூட்டை போட்டு கொடுத்துட்டான், அப்படியே டிராவல் பண்ணிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் பண்றேன், அதோ அங்கதான் நான் வந்து இருக்கேன், என் வீடு அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. சோ உடனே ஹீரோ வந்து மோனாகி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ ஹீரோயினோட இன்னொரு ஃபேஸ் தெரியுது, இன்னொரு பொண்ணு தானே அவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த பொண்ணு பேர் தான் வந்து மோனாகி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா அது ஹீரோயின் தான். சோ உடனே வந்து எங்க போனா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் வந்து இல்ல வந்து வெளியே போயிருக்கா, ஸோ வேலையை அமைச்சிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே ஓகே ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல, அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த சைடுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே இவர் வந்து ஓ மூணாகி ரூமா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஹீரோயின் வந்து உள்ள போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவளோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட போட்டோ பார்த்தா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்து வாவ் செம்ம அழகா இருக்கு இந்த டிராயிங்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு டைரி இருக்கு, இந்த டைரி இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஸோ உடனே வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து எந்த ட்ரெஸ் போட்டா அவ அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவளா இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ரிங் போடாததால நார்மலா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் வந்து ஹீரோவுக்கு தெரியல. ஸோ நார்மலா வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன பேரை வச்சே வந்து பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் கூட. உடனே வந்து ஹீரோயின் கேக்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா அவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும், ஏன்னா அவ அழகா இருக்கால அப்படின்னு சொல்றாரு. ஆமா அவ ரொம்ப அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஹீரோ வந்து
ஆமா 2 பேரும் வந்து ஒன்னா தான் இருக்கீங்களா, அவள வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமா தெரியும், ஏன்னா நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். சரி நீ அவ கூட ரொம்பலாம் சேராத அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவ உன்னை பற்றி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லை அவ மேபி வந்து நல்ல பொண்ணு தான், மேபி அவள் வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சமாளிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க அழகாக தெரியுறாங்க, அது வந்து ஹீரோ வெறுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, ரிங்கு போட்டு அப்படி தெரியுறாங்கன்றதால. ஸோ உடனே ஹீரோ வந்து ஓகே அதெல்லாம் விடு, இருந்தா உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்து நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் சரக்கு அடிச்சோம்ல, அதுலேருந்து நான் உன்னை பார்க்கறதே இல்லை, அதனால தான் நான் ஃபோன் நம்பர் கேட்குறேன், அடுத்த டைம் நீ தான் பே பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் வந்து நம்பரை டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நாளைக்கு 2 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயினும் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்றாங்க, பார்த்தா வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ உடனே எழுந்துச்சு, இதை பாருங்க நான் அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது இவளுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது இவளுக்காகவா, இவ்வளோ குள்ளமா இருக்கா, இந்த ட்ரெஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ வந்து டிசைன் பண்ணதே வேற ஒரு ஃபேஸ், அவர் பாக்குற ஃபேஸ்க்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. பட் ஹீரோயினை பார்த்தோம்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது குழந்தை ட்ரெஸ் எல்லாமா இவன் வந்து டிசைன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஹாக்கில் இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து கூட்டு போயிடுறாங்க. எதுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போடணும்னு சொல்றேன், என்னால எப்படி வந்து அதுல நடக்க முடியும், ரேப் வாக்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் உன்னை நினைச்சுதான் வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி லைட்டா குற்ற உணர்ச்சியா இருக்கு, ஏன்னா அவர் பாக்குற ஃபேஸே வேற. ஸோ உடனே வந்து ஹீரோ சொல்றாரு, பாரு நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம் 6 மாசத்துக்கு முன்னாடி, அப்படின்னும் போது எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இது தெரியாது. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இல்லை நம்ம பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே வந்து ஃபீல் பண்றாங்க. இல்ல எனக்கான ட்ரெஸ் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா யாரும் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ பசங்கெல்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க, ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து நடந்து வர ஆப்போசிட்ல ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கதான் பெரிய ஷாக்கே, ஹீரோ பார்த்துட்டு இருக்க பொண்ணு உண்மையாலேயே வந்துட்டா. ஸோ ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல பாக்குறாங்க, ஹே மின்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறாங்க அவளை. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல ஹீரோயினுக்கு. ஸோ 2 பேருமே வந்து பாத்துக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி ஃபேஸாக தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோவும் தூரத்துல இருந்து பாத்துடுறாரு இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறத. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாவே போட்டுடுறேன். ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க, பாய்.